2026 தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதுதாங்க நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. எங்கே போனாலும் எதிர்ப்புகள், போட்டிகள், நம்பின்னு இருந்தவங்கள்லாம் உங்களுக்கு துரோகம் செய்துட்டாங்க. எதிரிகள் அதிகமாயிட்டே போகிறாங்க, செலவுகளும் அதிகமாயிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களை காப்பாற்றின்னு இருக்காரு. அதே மாதிரி தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள்லேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் வெளியில் வருவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. அதே போல் குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வர இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சுப செலவுகள் அதிகமாகும். வீடு கட்டலாமா வேண்டாமா, ஆரம்பித்தோம்னா முடிப்போமோ முடிக்க மாட்டோமோ, இப்போதைக்கு தள்ளி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க உடனே வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க ஜூன் மாதத்திலிருந்து. அதே மாதிரி இருக்கிற வீட்டில் இன்னொரு கூடுதல் தளம் அமைக்கிறது, அறை அமைக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. அதே போல் இந்த வருடத்தில் அதாவது தமிழ் புத்தாண்டை வச்சு பார்க்கும் பொழுது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்கள் உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் ஜென்ம குருவாக உட்கார போகிறார். அப்போ தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். முன்கோபத்தை தவிர்க்கணும். கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகணும். அந்த 3 மாதம் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, இறக்கப்பட்டு ஏமாந்துடக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு கேது விலகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக உங்களை போட்டவர் பாடாப்படுத்தின்னு இருந்தார். அப்படிப்பட்ட கேதுவும் ராகுவும் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் நல்ல இடத்துக்கு மாறுறாங்க. ஏன்னா கேது உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார இருந்த நடுக்கம், ஒடுக்கம் அதெல்லாமே விலகி எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் இந்த ராகு கேது இப்பெல்லாம் குடும்பத்தில் குழப்பத்தை தாங்க உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து பேசினாலே சண்டை வருது. அதனாலேயே ஓரமாக நின்றுட்டு வந்துடுறது. இது என்ன வீடா இல்லை தங்கி போகிற இடமாங்கிற அளவுக்கு உங்களுக்கு மனதளவில் உளைச்சல்கள் இருந்துருக்கு. அந்த மன உளைச்சல்கள் எல்லாமே விலகி டிசம்பர் 5ஆம் தேதி முதல் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளார சந்தோஷம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துல ராகு உட்கார இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வருவீங்க. கடன் பைசல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோடு சேர்ந்து வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால யாரையுமே நம்பக்கூடாதுங்க. அவங்க நிழலையே அவர் நம்ப மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்களே உட்கார்ந்து யோசித்து சில முக்கிய முடிவு எடுக்கணும். நடுநடுவில் கொஞ்சம் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வாங்க. அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. பிள்ளைகளால் இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகம் உண்டு. அவங்களுக்கும் நல்லதெல்லாமே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார மட்டும் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். முன்ன மாதிரிலாம் இருக்காது. ராகுகேது பயிற்சி டிசம்பர் 5க்கு பிறகு நல்லா இருக்குது. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மனசு புண்படுற மாதிரி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு பல மடங்கு யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும். கடந்த வருடத்தில் பட்ட கஷ்டங்கள், அதே மாதிரி உடம்பு முடியாமல் போனது அதெல்லாம் மாறி இந்த வருடத்தில் சந்தோஷம் வரும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் மட்டும் பங்குதாரர்களை சேர்க்காதீங்க.
தவிர்க்க பாருங்கள். வேலையாட்களுக்கு முன்னாடியே முன்பணம் அதிகம் தர வேண்டாம். உத்தியோகத்தில் ஜாப் மாறுறதா இருந்தால் யோசித்து மாறுங்க. அவசரப்பட்டு அதிக சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டு அப்புறம் 2 மாதத்தில் திரும்பி வரக்கூடாது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த பராபவ வருடம் முழுக்க உங்களுக்கு யோகத்தை நீங்கள் அடையிறதுக்கு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. உத்திரமேரூர், காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் திருப்புலிவனம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. பழமையான ஊர். அங்கே பழமையான சிவாலயம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சிம்ம தட்சிணாமூர்த்தியை சென்று ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. தேன் தானமாக கொடுங்க. இந்த பராபவ வருடம் அருமையாக இருக்குங்க.